வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அண்டு பேங்க் நிஃப்டி அண்டு ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இது எல்லாம் வச்சு ஒரு கம்பேர் பண்ணி, இந்த மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது வந்து உண்மையிலுமே நடக்குமா? அதை நாம் எந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் வந்து டெக்னிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இதை பற்றி வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தெரியுதோ, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்ற யூடியூப் சேனலெல்லாம் பார்க்குறத வந்து தவிர்த்துக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து யார் ஃபாலோ பண்ணாங்களோ, அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற யூடியூப் சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா, அது செல் மாரியாட்டம் இருக்கலாம். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் அது பை மாரியா இருக்கலாம். அதனால் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் பையோ, செல்லோ பண்ண முடியாது. நீங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கனாலுமே அதில ஸ்டாப் லாஸ் வரும், லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும். சரிங்களா? அதனால வந்து நம்ம கண்டிப்பா வந்து லாஸ் வந்து 100% வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராட்டஜி வந்து தேடிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா? இதுன்ட்டு கிடையாது. ஒரு இண்டிகேட்டரோ, இல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷனோ இந்த மாரி மேனுவலாவோ இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காவோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்க தொடர்ந்து வந்து பிராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணி அதையே ட்ரேட் பண்ணுங்க. புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மாரி ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகமா கத்துக்கிற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய கன்ஃப்யூஷன் ஆயிரும். சரிங்களா? அதனால வந்து இப்போதைக்கு நீங்க வந்து அந்த ஒரே ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எடுத்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து இப்போ நம்ம அ எ ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் தான். சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷனு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மார்க்கெட்டுக்குமே யூஸ் ஆகும். ஃபாரெக்ஸு, கமாடிட்டி அண்டு இந்த மாரி கிரிப்டோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அதனால வந்து நீங்க வந்து ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியாலாம் ஸ்ட்ராட்டஜி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நாம அத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப நாம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லிர்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீக்க நாம வந்து எப்படி அந்த மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் வந்து நல்லா மார்க்கெட் வந்து நல்லா அப் சைட்ல தான் இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்துருக்கிறோம். அதே மாரி தான் நடந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்தாலும் பை ஆகும், லோ அப்படின்னு இருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சேனல வந்து ஃபாலோ பண்ணி வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்துருக்கோம். சரிங்களா? இந்த ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபால் வரலாம், பெரிய ஃபால் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெவல் தான். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 24,150 அந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் மட்டும் தான் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் வரும். அதுவரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பையிங்லயே இருக்கலாம். நாம லோ வரும்போது பை பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்படியெல்லாம் பார்த்து இதில நம்ம எப்படியெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், இன்ட்ராடே பண்ணலாம் அண்டு எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயிலா வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நாம நேத்து பார்த்திருந்தோம். என்ன மாரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன வீக்ல பார்த்திருந்தோம். இந்த மாரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணா நல்லா மார்க்கெட் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி தான் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்த ரீடெஸ்ட்க்காக வெயிட் பண்ணியிருந்தோம் நேத்து. அது வந்து ரீடெஸ்ட் நடக்கல. அது என்ன காரணங்கிறத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதுக்கு தகுந்தாமாட்டம் வந்து நாம இனிமேல் வந்து ட்ரேட் செட்டிங் வந்து மாத்திக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்க்கு எடுக்கறதுக்கு வராம, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஒரு லெவல் வந்து மார்க்கெட் வந்து பேஸ் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழ வந்தாலும் எங்க வந்து பை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 24,500 வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் வந்து அங்கிருந்து மேல போகும். சரிங்களா? அதாச்சுன்னா இன்னைக்கோட லோ வந்து நாளைக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த மாரி தான் வந்து ட்ரேட் ஆகும். சரிங்களா? 24,522லேருந்து 500 வரைக்கும் ஒரு நாள் சப்போர்ட்டா இருக்கும். அங்கிருந்து மார்க்கெட் வந்து மேல வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு சின்ன பொசிஷன்லாம். சரிங்களா? அதுவே இன்ட்ராடேல ஒரு ஸ்கால்பிங்லாம் பண்ணணும் மாரி இருக்கணும்னா, நீங்க வந்து இனிமே வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கோட லோ வந்து நல்லா வந்து சப்போர்ட்டா நாளைக்கு இருக்கறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னுமே. சரிங்களா? இதே ஒரு லெவல் தான். இதிலிருந்து ஒரு 10 புள்ளிகள் முன்ன பின்ன மேலேயே கீழயே வச்சுட்டு, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சா மட்டும் நம்ம பை பண்ணிட்டு லோ வந்து ஸ்டாப் வச்சுக்கலாம். நிஃப்டி வந்து நாளைக்கு கீழ வந்து சரிங்களா? கீழ வந்து மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து நிஃப்டில. நம்ம வந்து ஒரே மாரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? அது வந்து நீங்க இண்டிகேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எதையுமே யோசிக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வேணா பை, செல் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும். ரீடெஸ்ட் எல்லாம் எந்த இடத்துல ஆகும்னாலாம் காட்டாது. ஆனா நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதால கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில வந்து நிஃப்டில. அடுத்து பேங்க் நிஃப்டில வந்து என்ன மாரி நிக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, பேங்க் நிஃப்டி வந்து நம்ம போன வாரத்திலே சொல்லியிருக்கிறோம். நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் செல்லிங்ல அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? 51,125. இப்ப மார்க்கெட் வந்து எந்த மாரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம போன வீக்கே பார்த்திருந்தோம்.
இந்த ஒரு 2 லோவையும் வந்து நம்ம லிங்க் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிடைக்குது. அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரிங்களா? அதாவதுன்னா மேஜரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு டச், இந்த இடத்துல ஒரு டச், இந்த இடத்துல ஒரு டச். அந்த 3 டச் வந்து ஈவனாக ஒரே இடத்துல வந்து ஆவரேஜ் ஆகிற மாட்ட வந்து லைன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடைக்குது. அதனால் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் வந்து டீட்டெயில் அனலைஸ் பார்க்கும்பொழுது சரிங்களா? இது வந்து ஓவராலாக பார்க்கும்பொழுது இதில் வந்து சின்ன சின்ன ட்ரேடெல்லாம் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து வச்சு போயிருக்கு. இதுவே நம்ம பார்த்த பேட்டர்ன் தான் சரிங்களா? போன வீக்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இதில் ஏதாவது இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ட்ரேட் எடுத்திருக்கு. பேம்ப்டி பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வந்து டவுன் சைடு வந்து கட் ஆகாத வரைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கேப் டவுன்லையோ இல்லாட்டி ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் கீழே வந்துட்டு இன்றைக்கோட லோவிலேயே வந்து 52,220 இருந்து 200 அந்த லெவலில் வந்து பை ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஒரு 850 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம் சரிங்களா? அது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கிருந்து வந்து மார்க்கெட் செல் ஆகிறத வாய்ப்பு இருக்குது. செல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா 52,800 பையுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 52,200 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலில் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா? இது வந்து இன்ட்ராடேக்கு அண்ட் ஷார்ட் டேர்ம்க்கெல்லாம் இப்படி யூஸ் பண்ணலாம் சரிங்களா? சாரி இன்ட்ராடேக்கு இந்த இது வச்சு ட்ரேட் பண்ணலாம். பொசிஷனலாக பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு டைம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு சின்ன பொசிஷனல் ட்ரேட் எடுக்கலாம் சரிங்களா? மேலே வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய சைடு வேஸ்ன்னு சொல்ல முடியாது, பெரிய டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாமல் ஒரு சைடு வேஸ் மேட்டர் இருக்குது சரிங்களா? இது வந்து நிஃப்டியில். அடுத்து ஃபின் நிஃப்டியில் வந்து நம்ம எப்படியெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்க்கும்போது ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவல் தான். இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணால் சடனாக வந்து ஒரு பெரிய ஃபால் வரும். அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட் நோக்கி மார்க்கெட் வந்து கீழே போகலாம். அதனால் நம்ம வந்து அந்த சப்போர்ட்டல் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வந்து கொஞ்சம் சரிங்களா ஸ்மால் டைம் ஃப்ரேம்லாம் வச்சு பார்க்காம கொஞ்சம் பெரிய டைம் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடச்சி சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் தெரியாது சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லெவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லிங்க் பண்ணுறபோது எனக்கு பார்த்திங்கன்னா அருமையான வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா? ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டும் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பிரேக் அவுட் கிடைக்காதனால அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுக்க முடியாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோட லோயர் லெவல் வரைக்கும் அந்த மார்க்கெட் போயிருக்கு சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிருந்தால் மார்க்கெட் கீழே வந்து இதில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய வந்து பிரேக் அவுட் கொடுக்காதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் லைனே வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு சரிங்களா? அதனால இது ஃபின் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். இது வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு டார்கெட் நம்ம எது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லோ லைன் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைன் கிடைக்கும். அதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணி வைக்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். அதாவதுன்னா இந்த ஹை வந்து மார்க்கெட் போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும் சரிங்களா? இந்த ஆல் டைம் ஹை வந்து ஃபின் நிஃப்டி வந்து மேலே போய் டச் பண்ணிட்டு வரும். அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சைட்வேஸ் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. பொசிஷனலாக கூட சரிங்களா? இந்த மாதிரி போகும்போது ஒரு 24,050 போனால் அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய வந்து ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவதுன்னா ஒரு 10 to 15 டேஸ் வந்து இந்த ஒரு லெவலுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் வச்சு இருக்குது சரிங்களா? பிரேக் அவுட் ஆனால் அடுத்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போதைக்கு நாம் பார்க்க வேண்டிய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவல் தான் சரிங்களா? நாளைக்கு இன்டர்டேக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் ஆகலாம். இந்த லெவல் வந்து டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆனால் சரிங்களா? நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க்கில் எதிர்பார்க்க மாட்டதா மார்க்கெட் கேப்டவுன்லேயே ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இன்றைக்கோட லோ வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து நாளை மேலே ஒர்த் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் எல்லாம் வரும்போது நம்ம வந்து ஒரு பையிங் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாம் சரிங்களா? 23,580 வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பையிங் என்ட்ரி கிடச்சுன்னா பை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருக்குது சரிங்களா? மேலே ஒர்க் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும் மார்க்கெட் கீழே வந்தால் இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 23,380 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் மேலே வரலாம். பட் இப்போ இந்த லெவல் தான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். இது வந்து சின்ன பொசிஷனலாக அதே பார்த்தீங்கன்னா இன்டர்டேவில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து இருக்கும் சரிங்களா? ஒரு 23,580 அந்த இடத்துல வந்து பையிங் ஆகிறத வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகலாம் சரிங்களா? போகிற நாட்களில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அது இந்த ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரே பேட்டர்ன் வச்சு நிறையா ட்ரேட் வந்து எடுக்கலாம் சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ராட்டஜிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சரிங்களா?
ஒரு கரெக்டான வியூ மட்டும் உங்களுக்கு மார்க்கெட்டோட வியூ கிடச்சிருச்சுன்னா, அதை வச்சு நிறைய ட்ரேட் வந்து எடுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு முடிவாயிருச்சு. சரிங்களா? மார்க்கெட் வந்து முடிவு ஆயிருச்சு. அப்படி வந்தீங்கன்னா, மார்க்கெட் நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணிக்கலாம். இது ஒரு சப்போர்ட்டு. மேலே போனால் எது வரைக்கும் போகணும்னு தெரிஞ்சிருச்சு. 24,075 வரைக்கும் மார்க்கெட் போகலாம்னு தெரியுது. சரிங்களா? அங்கே போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு செல் வந்து கிடச்சுன்னா, நம்ம அங்கேருந்து வந்து செல் பண்ணலாம். அது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் நோக்கி வரும். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் ஆகுது. சரிங்களா? அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஒரே இடத்துல வந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணி அந்த ஒரு ஏரியாவை வந்து நம்ம மார்க் பண்ணோம்னா அது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய ரியாக்ஷன் ஒன்றே தான். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, சப்ளை வந்தால் மார்க்கெட் செல் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் செல் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்ஸ் வந்து டிமாண்ட் வந்தால் பை ஆகும், சப்போர்ட் வந்தால் பை ஆகும். சரிங்களா? 2ம் ஒரே கான்செப்ட் தான். பட் அந்த பேர் தான் வேறு. சரிங்களா? பேர் தான் வேறு. நீங்கள் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் கிடைக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மார்க் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் இந்த மாதிரியெல்லாம் வந்து வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி 3யும் பார்த்துட்டோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் நிஃப்டியும் பார்த்துருவோம். சரிங்களா? மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டி பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மிட் கேப்ல இப்படி இல்லை, நாளைக்கு வந்து ப்ராஃபிட் மார்க்கெட் மேலே போனாலும் இந்த ஆல் டைம் ஹை வந்து பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து மிட் கேப்பில் வந்து மிட் கேப் வந்து ஆப்ஷன் இருக்குங்களா? ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரேஞ்சில் வந்து போகும்போது மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். மார்க்கெட் அங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு வேளை ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணிங்கனாலுமே இந்த ஆல் டைம் ஹை போகும்போது சரிங்களா, மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க. அங்கேருந்து கீழே வரலாம். வந்தால் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சைட்வேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? எப்போல்லாம் வந்து இந்த லெவல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுதோ அண்டு ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம வந்து பையோ செல்ல பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக வந்து ரொம்பவுமே நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சரிங்களா? கரெக்டான லெவல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். எப்போ வந்து உங்களுக்கு பை வந்து கிடைக்குதோ அந்த லெவல் பை பண்ணுங்கள். டார்கெட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் வைங்க. அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் கிடைச்சாலோ இல்லாட்டி அந்த இடத்துல நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அங்கே செல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 3மே பார்த்துட்டோம். சரிங்களா? 4மே பார்த்துட்டோம். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே வந்து நம்ம ஒரு லெவல் கொடுத்துருக்கோம். அந்த லெவலை வந்து பேஸ் பண்ணி நாம ஒரு கன்ஃபர்மேஷனோட ட்ரேட் எடுத்தோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட லெவல் தெரிஞ்சிருச்சு. பட் என்ட்ரி இப்படி எல்லாம் இருக்குங்கிறது வந்து லைவ்ல வந்து நம்ம எங்கெங்கே ரிஜெக்ஷன் ஆகுது, எங்கெங்கே வந்து ரிவர்சல் ஆகுது அப்படியெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.